திரு பாலச்சந்திரன், திருமாவளவன் அவருடைய முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பின்வாங்குவது ஒரு ராஜதந்திரம் என்று சொல்லியிருக்கிறார். அவர் ஏன் முதலில் முன்வாங்கினார் என்று அவர் தான் சொல்ல வேண்டும். ஓகே. ஏனென்றால் எதற்காக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் ஒருவர் இந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன என்று ஆரம்பத்திலிருந்தே அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருப்பவர் எதற்காக தன்னையும் ஒரு வேட்பாளராக அறிவித்தார் அப்படிங்கிறதையும் முதல்ல சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. இது ஓரளவுக்கு விரிவான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை இப்போதான் நடத்தினார். அதில் பல்வேறு அம்சங்களை அவர் குறிப்பிட்டாரு. ஆனால் அதில் நீங்கள் கன்வின்ஸ் ஆகலையா, அல்லது அதில் இன்னும் அந்த விஷயங்கள் இல்லை? கன்வின்ஸ் ஆகலை. அதாவது அவங்களுக்கு சின்ன கட்சிகளுக்கு சில சிரமங்கள் உண்டு. ஓகே. ஒரு 160 தொகுதியில் போட்டியிடுறவங்க ஒரு 20 பேரை புது வேட்பாளர்களாக அறிவிச்சாங்கன்னா அது பெரிய சலசலப்பு உண்டாக்காது. ஆனால் சின்ன கட்சியில் 3 பேர் ஏற்கனவே இருந்தவங்களை நீக்கியிருக்காருன்னா அதுக்கு காரணம் என்னன்னா 20-30 வருஷம் கட்சிக்கு வேலை பார்த்தா பல பேருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அதனால அது நீக்கப்பட்டதுங்கிறது எந்த விதமான தவறாகவும் சொல்ல முடியாது. ஆனால் அது ஒரு அதனுடைய இம்பாக்ட் மற்ற பெரிய கட்சியில் இருக்க இம்பாக்டை விட இதில் அதிகமாக இருக்கும். எல்லாத்தையுமே சரி கட்டி போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் தான் தலைவர் இருப்பார். அதை திறமையாக செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் எதுக்காக முதல்ல தன்னை ஒரு கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணாரு, அடுத்த அரசியல் சூழ்நிலை மாறும்னு சொல்றது எந்த அர்த்தத்தில் சொன்னாரு அப்படிங்கிறதெல்லாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. பல்வேறு அவதூறுகள் என் மீது முன்வைக்கப்பட்டது. அது ஒரு காரணம் இப்ப மாற்றுவதற்கு சொல்றாரு. இந்த முடிவை அறிவித்த அந்த காட்சிகளை மட்டும் பார்த்துடலாம், மற்றவர்களுடைய கருத்தை கேட்கலாம். திருமாவளவன் குறிப்பிட்ட அந்த காட்சிகளை ஒரு சுருக்கமா பார்த்துரும். நான் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் மறைந்த தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் இளைய மகன் ஜோதிமணி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவார். நான் முன்வைத்த காலை பின்வாங்க மாட்டேன் அப்படிலாம் நான் ஒரு ஈகோயிஸ்டிக்கா இருக்க மாட்டேன். எங்க ஒரு ஃபார்வர்டிங் இருக்கும் அந்த இடத்துல ஒரு வித்ட்ராயிங் இருக்கணும். ஒரு யுத்த களத்தில் முன்னோக்கி போறோங்கிறது ஒரு ராஜதந்திரம்னா ஒரு ஸ்டெப் பின்வாங்கிறது ஒரு ராஜதந்திரம் தான். எந்த யுத்த களத்திலும் பின்வாங்குதல் இல்லாமல் முன்னோக்கி பாய முடியாது. சட்டமன்றத்திலும் இருப்பது நல்லது அப்படிதான் நினைச்சேன். அவ்வளவுதான். சட்டமன்றத்திலும் இருப்பது நல்லது, அவ்வளவுதான் என்னுடைய எண்ணம். இதுல யாருடைய இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது. ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இதை செய் அதை செய் அப்படின்னு என்ன கட்டளையிட்டு என்ன வேலை வாங்க யாராலும் முடியாது. அது எந்த காலத்திலும் நடக்காது. பிரியன், எப்படி பார்க்குறீங்க திருமாவளவனுடைய இந்த அறிவிப்பு அப்படிங்கிறத? இந்த எபிசோடை அவர் தவிர்த்திருக்கலாம், டோட்டல் எபிசோடையே தவிர்த்திருக்கலாம். ஏன்னா ஒரு மெச்சூர்டு லீடர். அவர் இந்த மாதிரி விஷயங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழலை கொண்டு போகணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு சட்டமன்றத்துக்கு போகணுன்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்குன்றதை நமக்கு புரிஞ்சுக்கிறோம். சரி, அப்படி ஒரு ஆசை இருக்கிறவர் 24 பார்லிமெண்ட்டில் போட்டி போட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. 26 வரையும் வெளியில் களமாடி இருக்கலாமே. எதுக்காக 24 பார்லிமெண்ட்டில் போட்டி போட்டிருக்கணும்? அதனால் அந்த வாய்ப்பை ஒரு இன்னொரு தோழர் கொடுத்துருக்கலாம் அவங்க கட்சியில். இவரும் ரவிக்குமாருமே மறுபடியும் 24 போட்டி போடுறாங்க. இவங்க 2 பேருமே வேறு 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல. இப்போ சொல்கிறாரில்ல புதியவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறோன்ட்டு. அந்த மாதிரி 24 பார்லிமெண்ட்டில் வேறு 2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறது. கட்சி தலைவர்ங்கிறது வேற இல்லையா சார்? கட்சியினுடைய லீடர்ஷிப்பை அப்படி நீங்கள் மற்ற கட்சிகள் அப்படி நம்ம கேட்குறோமா? இல்லைங்க, அவர் தான் சொல்கிறாரில்ல புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் சார். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக எல்லாவற்றிலும் புதியவர்களுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒருத்தர் ஒதுங்கிட்டு புதியவருக்கு கொடுக்க முடியுமா? ஏன் தலைமை ஒதுங்கிட்டு புதியவர்களுக்கு கொடுத்ததுல என்ன தப்பு இருக்கு? தலைமையுடைய பெருந்தன்மையை காமிக்க ஏற்கனவே ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினராக இருந்துட்டார்ல. அவர் 19 5 வருஷம் இருந்துட்டார்ல. இன்னொருத்தருக்கு அவரே சொல்றாருல்ல, என்னுடைய கட்சியில் கிடைக்கிற சீட்டே கம்மியாக இருக்கு, எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பகிர்ந்தளிக்க கொடுக்க வேண்டியிருக்கு. 2006 தேர்தலில் அவருக்கு ஜெயலலிதா கொடுத்தது 9 இடம் 2006 தேர்தலில். அந்த சமயத்தில் அவர் எங்கிட்ட சொன்னது என்னென்னா, நான் போட்டியே போட போகிறதில்ல சார், பிரச்சாரத்துக்கு போகிறேன் சார்னாரு. ஏன் சார்னு கேட்டேன். 500 பேர் கேட்குறது அந்த டிக்கெட்டு, யாருக்கு நான் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டார். அப்புறம் ஜெயலலிதா கூப்பிட்டு சமாதானப்படுத்தினாங்க. இப்போ அதே தான் நிலைமை. ஒவ்வொரு தொகுதிக்கும் 10லேருந்து 12 பேர் ரொம்ப முக்கியமாக எடுத்தா கூட போட்டிக்கு இருக்கிறாங்க. அனைவருமே எனக்கு நெருக்கமாக பயணிக்கக்கூடியவங்க, தொடர்ச்சியாக பயணிக்கக்கூடியவங்க. நான் சொல்கிறேன், அந்த கட்சியில் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தகுதி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் 5 வருஷம் இருந்துட்டோம் பதவியில், இன்னும் 2 ரவிக்குமார் நம்மளும் இருந்துட்டோம், நம்ம சட்டசபைக்கு போகலாம், 2 புதியவர்கள் அனுப்பலாம் பார்லிமெண்ட்டுக்குன்னு பண்ணியிருக்கலாமே. பண்ணிட்டு அவர் 2 பேருமே ஏன் இந்த சூழல் தேவையா இருக்கு,
தமிழ்நாட்டில் களமாட வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப சீனியர் லீடரான ரவிக்குமார் நம்மளும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவர் இந்த கூட்டணியை அமைக்கும் போது அவர் சொல்றது, அதாவது இந்த கூட்டணியில் அவர் இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு சில விமர்சகர்கள் கேள்வியெல்லாம் வைக்கப்பட்ட போது, இந்த கூட்டணி உருவானதுல எங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரு இந்த இந்தியா கூட்டணியினுடைய தொடக்கமா அல்லது மதச்சார்பின்மை அப்படிங்கிறத மையப்படுத்தி நான் வர்றேன்னு அவர் அகில இந்திய அளவில் அதை மையப்படுத்தி இருக்க வேண்டிய தேவை இருக்குன்னு தான் நாடாளுமன்றத்துக்கு போறாரு. எந்த சந்தேகமும் இல்லை சார். அவர் இந்தியா கூட்டணியில் ஒரு பங்களிப்பு முக்கியம். அவர் டெல்லிக்கு போனது எல்லாம் கரெக்டாக, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அடிப்படையான விஷயம் என்னன்னா, சட்டமன்றத்துக்கு போறதுக்குன்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல. ஆனா நீங்க 25 ஆண்டுகளா எனக்கு அந்த ஆசை இருக்குல்ல. 21லயே இருந்தது இல்ல. அப்ப 24 ஏன் போட்டி போட்டீங்க? நீங்க 5 வருஷம் பார்லிமெண்ட் உறுப்பினர் இருந்தீங்கல்ல. இப்போ 2 புதுசா 2 பேர் கொடுத்துட்டு நீங்க 26 நோக்கி வெற்றி நடை போட்டுருக்கலாம்ல. அப்ப இங்க வலதுசாரி அரசியல் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு இருக்கு. நம்ம அதை தடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. தேர்தலுக்கு அப்புறம் இன்னும் மோசமா போகும் நிலைமை அப்படிலாம் நீங்க சொல்றீங்கல்ல. அப்போ அதெல்லாம் நீங்க ஃபோர்ஸி பண்ணிருக்கணும்ல, முன்னாடி எதிர்பார்த்திருக்கணும்ல. இல்ல சார், 24ல தனித்தனியா நின்னாங்க சார். அதிமுக பாஜக வெவ்வேறு அணிகள். இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, இது அப்படி இல்லைன்னு இன்னைக்கு சூழல அவர் சொல்றாரு. இன்றைய சூழல் மாறி இருக்குது. முதலமைச்சர் சொல்றாரு முகம் தான் இது, முகமூடியதுலாம் விமர்சனங்கள் அவங்க வைக்கிறாங்கல்ல. இது எப்படி அந்த இடத்துல 29 வரையும் சென்ட்ரல்ல பிஜேபி இருக்கிறது உண்மைதானே? 29 வரையும் பிஜேபி அங்க இருக்குன்னு தெரியும் தானே? பிஜேபி ஏடிஎம்கே உண்மையிலேயே 24 பிரிஞ்சு இருந்தாங்களா, ஒரு அண்டர்ஹேண்ட் டீலிங் இருந்தாங்களான்னு இன்னும் அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. திருமாவளவனே சொல்லியிருக்கார், இவர் என்னைக்கு வேணா ஒன்று சேருவாங்க. எஸ்டிபிஐயோட ஏடிஎம்கே சேர்ந்து கூட மைனாரிட்டி நம்பிக்கை ஏன் பெறல? ஏடிஎம்கே மேல மைனாரிட்டிஸ்க்கு நம்பிக்கை வரல. இவங்க என்னைக்கு வேணா பிஜேபிக்கு போவாங்கன்னு அது மாதிரி தான் நடந்தது பின்னாடி. அதனால இதை ஒரு ஃபோர்ஸை பண்ணிருக்கணும். அவருக்கு 8 இடம் கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த முடிவு எடுத்துக்கிறது எப்படி பாக்குறீங்க? போட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு இது வைஸ் டிசிஷன். இப்போ எடுத்துக்கிறது வைஸ் டிசிஷன். இந்த சின்ன ஒரு குழப்பத்தை அவர் தவிர்த்திருக்கலாம் என்று கருத்து. ஏன்னா அவர் போட்டி போடுறத பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை சார். அவர் 8 இடம் கொடுத்தாங்க, அவர் போட்டி போடுறது ஒரு உரிமை சார். ஆனா அவர் பேச்சு இருக்குல்ல, ஏதோ தேர்தலுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துடும், இங்க வலதுசாரி அரசியல் பெருசா வந்துடும் அப்படிலாம் பேசினார்ல. என்ன பெரிய பிரச்சனை வந்துடும் எதிர்பார்த்தார்? திமுக கூட்டணிக்காக தான் இவங்க களமாடிட்டு இருக்காங்க. ஒன்னு திமுக ஆட்சிக்கு வரும், திமுக ஆட்சிக்கு வந்து ஆன்டி பிஜேபி அங்க இருக்க போது, அதுல என்ன மாறுதல் ஒன்று எதிர்பார்த்தார். அப்ப திமுக ஒரு இழுபறி நிலைமை வந்ததுன்னா ஒரு கூட்டணி கவர்மெண்ட் வரும்னு நினைச்சீங்களா? அதே அவர் இல்லைன்னு மறுக்கிறார். அப்படிலாம் இல்லைன்னு அப்படிலாம் எதிர்பார்த்து போலன்னு மறுக்கிறார். சோ இது எப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் எல்லாம் மற்றவங்க மத்தியில தோற்றுவித்தது ஆக்சுவலா. அது மட்டுமா, நீங்க என்ன ஹிந்துக்கு என்ன பேட்டி கொடுத்தீங்க? தேர்தலுக்கு அப்புறம் பிஜேபி மே ட்ரை டு பிரேக் டிஎம்கேன்னு கொடுத்தீங்க. அப்புறம் மறுநாள் சொல்றீங்க பிஜேபி மே ட்ரை டு பிரேக் அலையன்ஸ் பார்ட்டி. ஆனா உங்க வீடியோ அவங்க ஹிந்துலே அதை கிளாரிஃபை பண்ணாங்களே, அந்த ரிப்போர்ட்டர் கிளாரிஃபை பண்ணாரு. வீடியோ பேட்டி பாத்தீங்களா? வீடியோ பேட்டியில பாத்தீங்களா? பிஜேபி மே ட்ரை டு, அது இது டிஎம்கே சேஃபா இருக்க முடியாது அப்படின்னு வீடியோ பேட்டியில சொல்றாரு. சரி, இதெல்லாம் தான் நீங்க ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு சீட்டு கொடுத்ததுலயோ தொகுதிகள் அலாட் பண்ணதுலயோ உங்களுக்கு ஏதோ ஒரு வருத்தம் இருக்கு. அந்த வருத்தத்தை நீங்க என்ன பண்றீங்க? வேற வழியில ஏதோ ஒரு வழியில சொல்ல பாக்குறீங்க. அது உங்களை மாதிரியான மெச்சூர்டு லீடர்ட்ட we are watching him for the last 25 years. ஓகே. அதனால பார்க்கும்போது நமக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு குழப்பங்கள் தவிர்க்கப்படலாம். இந்த எபிசோட் ஷார்ட் ஸ்பேன் இருக்குல்ல, ஒரு வயசு முதல்லயே கொஞ்சம் யோசிச்சிருந்தாருன்னா இதை அவாய்ட் பண்ணிட்டு அழகா கூட்டணியை கட்டுக்கோப்பா ஒரு 8 தொகுதியில் வின் பண்ண மார்க்கெல்லாம் வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் போயிருக்கலாம் ஆக்சுவலா. ஓகே, ரைட், பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். ஷபீர், எப்படி பார்க்குறீங்க? இது வைஸ் டெசிஷன் திரு பிரியன் சொல்றாரு, நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது அவர் முன்ன அறிவிச்சது வரவேற்கத்தக்க ஒரு நடவடிக்கை. போட்டியிடுகிறேன் அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா, அந்த முடிவு அவருடைய பார்ட்டி இன்ட்ரெஸ்ட்டை மையப்படுத்தி எடுத்திருக்கிறார். இதுவும் கட்சிக்கு ஒரு மிக முக்கியமான தருணத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஓட் எரோஷன் இருக்கும் அவங்களுடைய சர்வேஸ்லாம். குறிப்பா நார்தர்ன் ரீஜன்ஸ்ல, அதாவது வட மாவட்டங்கள்ல ஒரு ஓட் எரோஷன் இருக்கும் அப்படின்னோடனே அதை கன்சாலிடேட் பண்ணோம்னா, அவர் களத்துல நிக்கிறாரு அப்படின்னா ஒட்டுமொத்த வாக்காளர்களையும் கன்சாலிடேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நடவடிக்கை. ஆகவே அது கட்சியை மனதில் வைத்துக் கொண்டு எடுத்த ஒரு நடவடிக்கை. ஆனால் தற்போது அறிவித்திருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது, நான் போட்டியிட மாட்டேன் அப்படின்றது கூட்டணி நலனை கருத்தில் கொண்டு எடுத்திருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. இல்ல, அவருக்கு அந்த கூட்டணி நலன் என்பதுல கட்சி நலன் இல்லாமல் ஆயிடும். இல்ல, கூட்டணி நலன் என்பது வேற, கட்சி நலன் என்பது வேற. அதான் ஷபீர், இப்ப கட்சி நலனை விட்டுட்டு கூட்டணி நலன் அப்படின்னு ஒரு முடிவு அப்படின்னா கூட்டணியில ஒரு பெர்செப்ஷன் உருவாயிருச்சு.